செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து விளக்கமளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சி தலைமைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். சசிகலா, OPS, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் திமுகவின் பி டீமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், அவர்களெல்லாம் அதிமுகவை பற்றி பேச எந்த அருகதையும் கிடையாது எனவும் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அது குறித்து சேலத்தில் விளக்கமளித்திருந்தார் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்காக நடந்த கட்சி சார்பற்ற பாராட்டு விழாவில் தான் கலந்து கொண்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் இல்லை என கூறி செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்றார். ஆனால் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி உள்ளிட்டோர் புகைப்படங்கள் தான் இருந்தன. எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் இல்லை. இதே செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியில் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மாவுடைய படமும் பொன்மனச்சோழ் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான். அதுக்காக வரவில்லை என்றார். அதே வேளையில் இதே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி, அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள், அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். எங்க அம்மா படம் இருக்குது, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். மேலும் சசிகலா, டிடிவி, OPS ஆகியோர் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் இல்லை, கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் என கூறிய EPS, டிடிவி தினகரனை ஜெயலலிதாவே கட்சியில் இருந்து நீக்கினார், அவரெல்லாம் அதிமுகவை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என்றார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதிலே நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் அல்ல, இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் இவர் எங்க கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்களா? ஜெயலலிதாவின் விசுவாசி என சொல்லும் செங்கோட்டையன் அமைச்சராக இருந்தபோதுதான் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஒருவேளை விசுவாசியாக இருந்திருந்தால் ஏன் அவரை ஜெயலலிதாவே அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என கூறிய EPS, தான் முதலமைச்சர் ஆனபோதுதான் செங்கோட்டையனுக்கு அமைச்சரவையில் இடமே கொடுத்ததாக கூறினார். அம்மா விசுவாசியா இருந்தா ஏன் அமைச்சரா இருக்கும் போதே அமைச்சரவை பதவியிலிருந்து விடுவிக்கிறாங்க? அம்மா அமைச்சர் இருக்கும்போது விடுவிச்சுட்டாங்க. நான் முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன். நான் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகுதான் கவர்னர் அதை அனுபவிச்சு தொடர்பு என்ன. அவர் மூத்த அம்மாவுடைய மூத்த தொண்டர், அவரோட நான் அடிக்கடி பேசுவேன். இன்னைக்கு நான் வரப்போ கூட ஏதோ போன்ல பேசுறாரு. அதுங்களா, இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்க விசுவாசமா இருக்குன்னு சொல்ல முடியும்? துராக செயலாம் இப்படி இருக்குது. மேலும் கொடநாட்டில் 2, 3 கொலைகள் நடந்திருப்பதாக கூறும் செங்கோட்டையன் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வன்மத்துடன் பேசுவதாகவும் EPS குற்றம் சாட்டினார். 2, 3 கொலை நடக்கிறாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்கள எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றிக்கணும்? இதுல இருந்து தெளிவா இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க. அதே போல ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை 10 ஆண்டு காலம் சென்னைக்கே வராமல் வனவாசம் சென்றிருந்த டிடிவி தினகரன் இருந்த இடமே தெரியவில்லை என்றும், சசிகலா காலகட்டத்தில் தான் அவருக்கு பதவியே கிடைத்தது, அந்த பதவியும் நோகாமல் தான் கிடைத்தது என கூறிய EPS, கட்சி தலைமைக்கு யார் துரோகம் இழைத்தாலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றார். அம்மா இறக்கின்ற வரை 10 ஆண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல. வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். அம்மாவள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார். அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல, அப்படியே டைரக்டாக கொடுத்துட்டாங்க. எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ, இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ எழுத இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது.
இணைந்து பணியாற்றலாம் என்றதால் ஓபிஎஸ்க்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் அவர் கட்சிக்கு உண்மையாக இல்லை என்றும் தனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கட்சி அலுவலகத்தை உடைப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டார் என்றும் தெரிவித்த இபிஎஸ், ஓபிஎஸும் அவரது மகன் ரவீந்திரநாத்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார்கள். ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படித்தான் செய்திருப்பார்களா என அவர் கேள்வி எழுப்பினார். இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம். அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யல, அதுக்கு மாறா செயல்பட்டார். பிறகு அதிமுகவுடைய தலைமை கட்சி அளவில் காயப்பட்டது. அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார். எல்லா தொலைக்காட்சி திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்கத்து கொடுத்து பேசுகிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்கு. அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இடங்குவாங்களா? ஆக மொத்தத்தில் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் திமுகவின் பி டீம் என்றும் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதுதான் அவர்களுடைய நோக்கமே என்றும் குற்றம் சாட்டினார் இபிஎஸ். ஒன்றாக சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பி டீமாக செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம்.